எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். நாங்கள் எங்களுடைய இந்த பொங்கல் விழாவை கூட எனக்காக வேலை செய்கிற என்னுடைய தோழிகளோடு சேர்ந்து இந்த பொங்கல் விழாவை கொண்டாடணும். மேலே வீட்டில் சமையல் இவங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு. அதுவும் அப்படியே நடந்துகிட்டே இருக்குது. கீழே நானும் ஸ்டுடியோவில் ஒரு பொங்கல் செலிப்ரேஷனுக்காக சூப்பராக ஒரு சாரியோட ரெடி ஆகிட்டுருக்கேன். நம்ம தோழிகளே எனக்காக சாரியும் ட்ரேட் பண்ணி கொடுத்தாங்க, செயின் எல்லாமே சூஸ் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப அழகாக ஸ்டார்ட் ஆச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இவங்க எல்லாருக்குமே ஒரு நாள் கரெக்டாக இருக்கணும், எல்லாருக்கும் லீவ் இருக்கணும், அப்படி பிளான் பண்ணி தான் நாங்கள் இந்த டேஸ் சூஸ் பண்ணதுனால ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ இருந்தாலும் எல்லாருமே நான் சொன்ன நேரத்துக்கு கரெக்டாக வந்துட்டாங்க. எங்களால் தான் சொன்ன நேரத்துக்கு ஆர்கனைஸ் பண்ண முடியல. ஏன்னா பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணணும் போது லேட் ஆகிடுச்சு. அதுவும் எங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. பிகாஸ் 10 to 12 இல்லைனாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு நிறைய டைம் கிடச்சிது. அந்த டைமில் தான் சாரியெல்லாம் அவங்க பண்ணி கொடுத்தாங்க எனக்காக. ஸோ துர்காவுக்கும் என்னோடய டீம் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் பொங்கல் செலிப்ரேஷன் 12 ஆகிடுச்சு. ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். எனக்கு இந்த இடம் எல்லாமே கோலம் போட்டு எல்லாமே பண்ணது நம்ம டீம் தான். இதெல்லாம் என்னோடய டீமுக்கு நான் ஒரு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதில் அக்கா, அப்புறமா சாந்தி அக்கா, லாவண்யா, சக்தி, துர்கா, கோமதி, சுமதி, இவங்க எல்லாருமே என்னுடைய ஒரு பெரிய பக்கபலம். ஸோ இவங்க எல்லாரும் இருக்கணுன்றது என்னுடைய ஒரு பெரிய ஹாப்பினஸ். நான் அவங்கக்கிட்ட கன்வே பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாருமே வந்தாங்க. ஸோ பொங்கல் விழா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த மாதிரி பண்ணுறது. ஏதோ ஒரு விஷயம் நமக்கு கன்வே ஆகிட்டே இருக்கும்ல, இதை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது. அப்படி ஒரு நாள் தான் இந்த நாள். ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பட் ஆர்கனைஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோ, டைமிங் இன்னும் நல்லா சேவ் பண்ணியிருக்கலாமோன்னு தோணிருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் இதை இன்னுமே நல்லா பெட்டராக பண்ணணும் அப்படின்ற ஒரு ஹாப்பியோடு தான் இந்த டே முடிஞ்சது. எல்லாருமே அப்படியே செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க, கோலம் போடுற மாதிரி. நீங்களும் எல்லாருமே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் தான் எடுக்க வச்சேன். ஸோ எல்லாருமே பண்ணியிருந்தாங்க. எப்போவுமே ப்ரைடல் பிளேஸும் சரி, மாஸ்டர் கிளாஸ் நடக்கும்போது கொஞ்சம் சீரியஸாகவே போகல. ரொம்பவும் ஜாலியாக பேசிக்கிற சூழல் அங்கே அமையாது. அது எப்படின்னா ஒர்க்குன்ற போது. அதனால் இவங்க எல்லாருமே கொஞ்சம் ஒரு கிளாஸ் முடித்தாலும் ப்ரைடல் பிளேஸில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும்போது அப்போ கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக பேசிப்போம். அந்த நேரம் இன்னும் ஒரு தனியாக ஒரு நாளாக வரணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த நாள். ஸோ இது ரொம்பவே ஜாலியாக போச்சு, ஃபன்னாக போச்சு. யாரையும் அதை பற்றியுமே ப்ரைட் பற்றியோ ஒர்க் பற்றியோ பேசாமல் ரொம்ப ஜாலியாகவே இது மூவ் ஆச்சு. அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பொங்கல் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிட்டே இருக்கும்போது டைம் ஆனதுனால மேலேயே சில இந்த முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்து எடுத்துகிட்டு வரது எல்லாமே சாந்தி அக்கா பண்ணிட்டாங்க. கடை முடிச்சுட்டு சாமி கும்பிடணும். அப்புறம் இன்னொரு ஒரு ஸ்பெஷல், இன்னைக்கு தான் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். இது இதோட முடியக்கூடாது, அப்படியே ஒரு படத்துக்கு கூட்டிகிட்டு போயிடலான்னு சொல்லி நான் ஒரு சின்னதாக அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறோன்னு சொல்லி அவங்க எல்லோரும் அப்படியே படத்துக்கும் நாங்கள் கூட்டிகிட்டு போயாச்சு. இப்போ ஒரு ரெடி ஆனதுனால அப்படியே பொருள் எல்லாமே, பூ பழம் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆல்மோஸ்ட் பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபைனல் டச்சாக சாமி கும்பிட போகிறோம். எல்லாமே எனக்கு சப்போர்ட் பண்ணி அழகாக அடுக்கி வைக்கிறதுலேருந்து எனக்கு ரொம்பவே இந்த ப்ரெசன்டேஷன் ரொம்ப பிடிக்கும். இது எப்படி பண்ணணும் அப்படின்றது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இவங்க எல்லாருமே கடகடன் என் வேலையை ஈஸியாக்கிட்டாங்க. ஆளுக்கு ஒரு வேலை எடுத்து போட்டு செஞ்சாங்க. எனக்கு இந்த மாதிரி இது ஒரு வேகமான அந்த டே முடிகிற வரைக்குமே நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுனால கண்டிப்பாக ஒர்க் ஒரு பக்கம் இருக்கணும். அட் தி சேம் டைம் இவங்க எல்லாருக்கூடையும் நம்ம ஒரு நல்ல ஒரு பாண்டிங் வரும்னா, வேலை நடக்கும்போது நம்மளால் நிறைய விஷயம் ஷேர் பண்ண முடியல. பட் இந்த இடத்துல நிறைய விஷயம் ஷேர் பண்ண முடிஞ்சுது. நிறைய சந்தோஷமான சில தருணங்கள் இருந்துச்சு. அதனால் அடுத்தடுத்து செலிப்ரேஷன் எப்போ அப்படின்ற ஒரு இதில் வந்தோம். ஒர்க் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதே மாதிரி சில விசேஷத்துலேயும் நம்ம இவங்களோட கனெக்டில் இருக்கணும்னு எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. நல்லபடியாக பொங்கல் விழா சிறப்பாக ஆரம்பித்து சாமி கும்பிட்டுட்ருக்கோம். எல்லோரும் கூடவே அவங்களும் சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. இது பொங்கல் அன்னைக்கு வைக்கும்போது எல்லாருமே வீட்டில் ஃபேமிலி இருப்பாங்கன்னு சொல்லி தான் அதுக்கு 1 நாள் 2 நாள் முன்னாடி பிளான் பண்ணது. அப்படி பிளான் பண்ணி இதை வச்சோம். பொங்கல் அன்னைக்கு நம்ம பண்ணலை. ஏன்னா எல்லாருமே ஒரு சில பேர் ஊருக்கு போகிற பிளானில் இருப்பாங்க, சில பேர் ஃபேமிலியோடு இருப்பாங்க. அப்போ நம்ம இங்கே கூப்பிட்டு பண்ண முடியாது. சீக்கிரம் முடிகிற வேலையும் இல்லை. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலாக சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு போகணுன்ற பிளான்லேயும் இருந்தேன். அதனால தான் ஒரு 2 days முன்னாடி பண்ணலாம். இது 2 days முன்னாடியே நாங்கள் முடிவெடுத்தது. அதப்படி அழகாக நடந்துச்சு.
எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி கொஞ்சம் கேங்கோடு சேர்ந்து சில விஷயம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதை ஆர்கனைஸ் பண்ணி அது என்னமோ ஒவ்வொரு வாட்டியும் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, உனக்கு எல்லாரும் கூட்டம் சேர்த்து பண்ணால் உனக்கு ரொம்ப பிடிக்குதில்ல அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டி நினைப்பேன், நம்ம அப்படி ரொம்ப விரும்புகிறோமோ அந்த விஷயத்த அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே சில நேரம் தோணும். பட் அதில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ரொம்ப தனியாக பூஜை பண்ணுறது, தனியாக ஒரு விஷயத்த போகிறத விட எல்லாரும் இருக்கும்போது அது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அது நம்ம அவங்களுக்கும் கொடுத்த மாதிரி இருக்கும், அவங்களுக்கும் அது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும்ன்றது என்னுடைய தாட். எஸ்பெஷலி கேர்ள்ஸ்க்கு நிறைய வேலை இருக்கும், நிறைய விஷயம் பார்ப்போம், ஃபேமிலி, குழந்தைங்க அப்படின்னு. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஒரு ஹாப்பினஸ். அதனாலேயே நான் இவங்க எல்லாரையும் நான் வர வைக்கணும் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணி தான் இந்த விஷயம் பண்ணது. எல்லாமே சாமி கும்பிட்டு முடிச்சு அப்படியே கீழே உட்காந்து நாங்கள் பொங்கல் மட்டும் சாப்பிட்டுட்டு மேலே முடிச்சுட்டு ஃபுட் எடுத்துக்கிட்டோம். ஸோ எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அப்படியே முடிச்சுட்டு நாங்கள் படத்துக்கும் போயிட்டு வந்தோம். ஒரு கேர்ள் சினிமாவுக்கு கூட்டிட்டு போனாவே ரொம்ப கஷ்டம். இவங்க எல்லாரையுமே ரெடி பண்ணி கூப்பிட்டு போகிறதுக்குள்ளேயே படம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எனிவே ரொம்பவே ஹாப்பியாக இன்றைக்கி டே முடிச்சுது. நீங்களும் உங்களுடைய பிடிச்சவங்களோட பொங்கல் தை திருநாளை கொண்டாடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.